ஓட்டு போடாத அந்த ஒரு நாள், உங்க வாழ்க்கையவே மாற்றப் போற ஒரு நாளோட முதல் நாள்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்க பெட் ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. டாக்டர் கிடையாது. ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான எந்த விதமான அமெனிட்டீஸும் அங்க கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துர்றீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க. ஜாப்க்கு அப்ளை பண்ணோனே அங்க சீட்ஸ் இல்ல. உங்களுக்கு குவிட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு ரோட்ல நடந்து வரீங்க. ரோட்ல நடந்து வரப்போ ரோட்ல வந்து பாத்ஹோல்ஸ் நெறைய இருக்கு. அதனால ஆக்சிடென்ட் நடக்குது. அதனாலயும் நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆறீங்க அப்படின்றப்போ, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ, நீங்க தான். Oh my God, I'm extremely sorry. நீங்க கரப்ஷன்ஸ பிளேம் பண்றீங்க. சிஸ்டம பிளேம் பண்றீங்க. கவர்ன்மெண்ட்ட பிளேம் பண்றீங்க. ஆனா, ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். லாஸ்ட் எலக்ஷன்ல ஓட்டு போட்டீங்களா? அந்த ஒரு நாள், ஒரு 5 நிமிஷம் குடுத்து நீங்க ஓட்டு போடாதனால தான், இந்த 5 வருஷ வாழ்க்கைய உங்களால தீர்மானிக்க முடியுது. நீங்க எஜுகேட்டட், நீங்க ஸ்மார்ட், நீங்க அவேர். ஆனா, ஓட்டு போட உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் இல்ல. இது ஒரு லேசினஸ்னால நடக்கிற விஷயமா? அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. இது ஒரு டிஸ்கனெக்ட்னால நடக்கிற விஷயம். அந்த ஓட்டோட பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அத டீடைல்டா நான் சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ நீங்க ஒரு ஓட்ட போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த ஓட்டுக்காக எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த ரைட் கிடைக்கிறதுக்கு நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. ஒரு காலத்துல இந்தியால நம்மளுக்கு ஓட்டு உரிமையும் கிடையாது. நம்மள ஆண்ட பிரிட்டிஷ் நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்கல. அப்போதான் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் நடந்து அது மூலமா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. சோ இண்டிபெண்டன்ஸுக்கு காந்தி வந்து வயலன்ஸ் இல்லாம போராடுறாரு. பகத்சிங் அவரோட ரொம்ப இளமை பருவத்திலேயே அவரோட வாழ்க்கையை இழக்கிறாரு இந்த போராட்டத்தினால. ராணி லட்சுமி பாய் இந்த போராட்ட காலத்திலேயே அவங்களோட உயிரை விடுறாங்க. இது மாதிரி தென்னாட்டை சார்ந்த நிறைய மக்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சிங்கிள் உமன் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களும் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். இவங்க எல்லாருமே போராடினது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். நம்மளோட நாட்டை நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். அதுக்கு பிறகுதான் 1951 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. அந்த ஜெனரல் எலெக்ஷனுக்கு நடந்து வர்றதுக்கு ரோடு கூட அவங்களுக்கு கிடையாது. அவங்க அப்போ மோஸ்ட்லி இலிட்ரேட்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்டோட இந்த ஓட்டோட உரிமை அண்ட் அந்த ஓட்டோட வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க எல்லாத்துக்குமே ஓட்டுன்றது ஒரு கனவா இருந்துச்சு. நமக்கு அந்த ஓட்டு ஒரு சுமையா மாறிடுச்சு. அவங்க உயிரை கொடுத்து வாங்கின ஒரு உரிமையை இவ்வளவு காலம் கடந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம். இது அலட்சியம் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட். நீங்க ஓட்டு போடாதனால ஒரு தப்பான லீடர் பதவிக்கு வந்திருக்கலாம். அவர் எடுத்த ஒரு டெசிஷன் உங்க ஃபியூச்சரையே இன்டைரக்டா வந்து பாதிக்கும். இது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதை உங்களால பார்க்க முடியாது. ஆனா ஃபீல் பண்ண முடியும். ஒரு டேட்டாவோட ஒரு ரியாலிட்டி சொல்லவா? தமிழ்நாட்டுல 2021 எலெக்ஷன் அப்போ 76.6% ஓட்டு பதிவு இங்க நடக்குது. இது மித்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணல ஓரளவு கூடையா இருந்தாலும் ஓட்டு போடாதவங்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,50,00,000 பேருக்கு மேல. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சென்னையில மட்டும் 40% மக்கள் ஓட்டு போடவே இல்லை. 60% மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஆளப்படுறாங்க. இன்னும் டீப்பா போய் சொல்லணும்னா டிஎம்கேக்கு ஒரு 60%த்துல ஒரு 35% ஓட்டு விழுது. 25% வந்து ஏடிஎம்கேக்கு விழுது. மிச்சம் 40% ஓட்டே போடல. அப்போ அந்த 70% மக்கள் யாரு ஆளணும்னு இந்த 30% மக்கள் போட்ட ஓட்டு தான் தீர்மானிக்குது. அந்த 40% மக்கள் ஓட்டு போடாததுக்கான ரீசன் என்னன்னு பாக்குறோம் அப்படின்றப்போ அவங்க சொல்ற ஒரே வேல்யூ, நான் நியூட்ரலா இருக்கேன், நான் ஓட்டே போடல. ஓட்டு போடாதது நியூட்ரலிட்டி கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த 40% மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்கதான் பிளேம் பண்ணுவாங்க. அதான் சார். இப்போ கிராமத்துலயும் சிட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிராமத்துல ஒரு தாத்தா, ஒரு 80 வயசு உள்ள தாத்தா 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஓட்டு போடுறாரு. ஆனா அதே சிட்டில ஒரு 26 வயசு பையன், அவன் வீட்டுல பைக் இருக்கு, அவன் வீட்டுல கார் இருக்கு, ஆனா அவனுக்கு மனசு மட்டும் இல்ல ஓட்டு போடுறது. வில்லேஜ் பீப்புளுக்கு நல்லா தெரியும் ஓட்டுன்றது அவங்களோட சர்வைவல்ன்றது. ஆனா அர்பன்ல இருக்க நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்றத ஒரு கம்ஃபர்ட்டா வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. திருப்பி நான் சொல்றேன், நீங்க ஓட்டு போடலைன்னா அது நியூட்ரல் கிடையாது. நாட் ஓட்டிங் இஸ் ஆல்சோ ஓட்டிங். ஆனா இன் நெகட்டிவ் வே. நீங்க ஒரு சிட்டிசன் மட்டும் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பவர்.
உங்களோட அத்தாரிட்டி. ஒரு இங்க் மார்க், ஒரு பட்டன் உங்களோட ரெவல்யூஷன். நம்ம நாடு பார்லிமெண்ட்னால சேஞ்ச் ஆகாது, போலிங் பூத்ல தான் சேஞ்ச் ஆகும். நீங்க ஓட்டு போடுறது ஒரு கேண்டிடேட்டுக்கு இல்ல. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க, நான் 5 வருஷம் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண போறேன்னா இல்ல 5 நிமிஷத்துல போய் ஓட்டு போட்டு வர போறேன்? இந்த வீடியோக்கு கண்டிப்பா உங்க மனசு டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸை முன்னாடி பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த வருஷம் நான் போய் ஓட்டு போடுவேன். ஒரு ஓட்டு, ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலம். போடுவீங்கல்ல? ஓட்டு.